கம்ஸ் ஆப்சஸ், அதாவது நம்மளுடைய ஈறுகள்ல சின்ன சின்ன ஆப்சஸ், அதாவது கொப்பளங்கள் மாதிரி வர்றது. அந்த கொப்பளங்கள்ல சலமும் ரத்தமும் கலந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ ஈரில் புண்ணு மாதிரி வந்துடும். அதனால ஸோ இந்த கம் ஆக்சஸ்க்கு ஹோமியோபதியில எக்ஸலண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மருந்துகளை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, ஹெப்பர்சல்ஃப் 30 அப்படின்ற மருந்தும், சைலீஷியா 6X அப்படின்ற மருந்தும், கல்கேரியா கார்ப் 200 அப்படின்ற மருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த டென்டல் இந்த கம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்சஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது காலை 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ வாங்கி பயன்படுத்துங்க. அற்புதமான பலன் தரும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு நல்ல மருந்து. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹோமியோபதி பத்தின இந்த மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. கம்ஸ் ஆப்சஸ், அதாவது நம்மளுடைய ஈறுகள்ல சின்ன சின்ன ஆப்சஸ், அதாவது கொப்பளங்கள் மாதிரி வர்றது. அந்த கொப்பளங்கள்ல சலமும் ரத்தமும் கலந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ ஈரில் புண்ணு மாதிரி வந்துடும். அதனால ஸோ இந்த கம் ஆக்சஸ்க்கு ஹோமியோபதியில எக்ஸலண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மருந்துகளை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, ஹெப்பர்சல்ஃப் 30 அப்படின்ற மருந்தும், சைலீஷியா 6X அப்படின்ற மருந்தும், கல்கேரியா கார்ப் 200 அப்படின்ற மருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த டென்டல் இந்த கம்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்சஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது காலை 3 மாத்திரை, இரவு 3 மாத்திரை ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லயோ அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ வாங்கி பயன்படுத்துங்க. அற்புதமான பலன் தரும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு நல்ல மருந்து. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹோமியோபதி பத்தின இந்த மாதிரி டிப்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.